எப்பவுமே லைஃப்னா நல்லது கெட்டது ரெண்டுமே நடக்கும். அது சகஜம். பொம்பளைன்னா ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். மகாபாரதத்துல திரௌபதிக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. துச்சாதனம் புடவை இழுத்தான், கிருஷ்ணா வரல. சீதைக்கு ராவணனால ப்ராப்ளம் வந்தப்ப காப்பாத்த அனுமான் வரல. அந்த மாதிரி இப்ப நான் உனக்கு சொல்ல போனா இந்த பொம்பளைங்களுக்கு பொம்பளைங்களாலேயே ப்ராப்ளம் தான். கண்ணகி மாதவி கலாட்டாவுல மதுரையே க்ளோஸ். அப்போ நான் இல்ல, வரல. நான் உனக்காக இவ்வளவு பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட கிடையாதா? ஏய் அழாத. எல்லா ப்ராப்ளமும் உன்னாலதான். நீ அப்பவே பணத்தை கொடுத்திருந்தா நான் போயிருப்பேன். இல்ல, பணத்தை கொடுக்க துப்பு இல்ல. இப்ப வாய் கிழிய பேசுறியே. என்னடா இவ இப்படி அழறா? நான் ஒரு பொண்ணு அழுது பார்த்ததே இல்ல. நான் இப்ப என்ன பண்ணணும்? உன்னால எனக்கு தங்க இடம் தேடி தர முடியுமா? தங்க இடமா? நானே பல மாச வாடகை பாக்கி. ரோமியோ பாவம், நம்ம பணத்தை என்ன திருப்பி கொடுக்கல. நீ பணம் கொடுத்தாலும் நான் இப்ப போறதா இல்ல. தங்க இடம் வேணும். சரியா போச்சுடா. ரோமியோ, தூண்ட முல்லைக்கு பூரி வள்ளல் தேர் கொடுத்த மாதிரி. ஏய் வாய மூடுடா. பூரியும் இல்ல பரோட்டாவும் இல்ல, அது பாரி வள்ளல். இந்த பாரு, தங்க இடம் இருக்கு. ஆனா அங்க வந்தா நான் சொல்றபடி கேட்கணும். அது அங்க போய் பாத்துக்கலாம். சரி, கார் சாவி எடு. கல்கத்தா நீ எகிரு, நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட். தெரியுமே, நல்லா தெரியும். இந்த கரடிக்கு தூக்கமே வராது. வேற வழி இல்ல, சத்தம் போடாம இருட்டுல ஓடிட வேண்டியதான். புரியுதா? விட்டா போதுமே, பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வந்துருவீங்க. இது இங்கே கிடக்கட்டும். யாரது? 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 பூனை. ஐயோ, பாலு. இந்த பூனை தொல்லையே பெரும் தொல்லையா போச்சு. சாணி. இது ஒண்ணும் பூனை மாதிரி தெரியலையே. செருப்படுத்து திருப்பி அடிக்குது. யாரு? நேரம் காலமே கிடையாதே அவனுக்கு. பாரு, தங்க இடம் கேட்ட, போனா போகுதுன்னு கூட்டிட்டு வந்த. நீ செய்யற வேலையை பார்த்தா எனக்கே வீடு எல்லாம் போயிடும் போல இருக்கே. சும்மா மிரட்டாத. ஏன் இவ்ளோ கேவலமா வச்சிருக்கேன் ஒரு ரூம? கொஞ்சம் கூட கிளென்லினஸ் இல்லாம. ஏய், வாயை மூடிட்டு அந்த ரூம்ல போய் படு. காலையில உன் காசு திருப்பி கொடுத்த உடனே இடத்த காலி பண்ண. அந்த ரூம்ல என்ன படுக்க சொன்ன? நான் கீழே போய் அந்த அம்மா கிட்ட நீ என்ன இங்க கடத்திக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிடுவேன். இப்ப என்னங்கற? நீ போய் அந்த ரூம்ல படுத்துக்க. நான் இந்த ரூம்ல இந்த பெட்ல படுத்துக்கிறேன். சரி, படுத்து தொலை. எனக்கு பசிக்குது. சாப்பிட ஏதாவது இருக்கா? ஒண்ணு பணம் இல்ல பசி. இத விட்டா வேற எதுவும் தெரியாதா? இதான் இருக்கு, வேணா சாப்பிடு. இது சாப்பிடுறதுக்கு பண்ணி கிடக்கலாம்.
சான்ஸ்னு சைட் அடிக்கிறியா